ஹாய் எவ்ரி ஒன். நம்ம போன வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு நவுன். ஸோ இப்போ அந்த நவுனை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நவுன் வந்துட்டு ஒரு ஒரு பர்சனோட பேரையோ இல்லை ஒரு இடத்தோட பேரையோ இல்லை ஒரு பொருளோட பேரையோ சொல்கிறது தான் நவுன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நவுன்ஸ் வந்துட்டு 10 வகைப்படுது. அதில் ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கான்க்ரீட் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், காம்பவுண்ட் நவுன், கலெக்டிவ் நவுன், சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன், இப்படி 10 வகையான நவுன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் வந்துட்டு ஒருத்தரோட பேரையோ இல்லை ஒரு பொருளோட பேரையோ இல்லை ஒரு இடத்தோட பேரையோ கரெக்டாக அக்யூரேட்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது வந்துட்டு ப்ராப்பர் நவுன். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கொல்கட்டான்றது ஒரு இடத்தோட அக்யூரேட்டான பேர். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆல்பர்ட்ன்றது ஒரு பர்சனோட அக்யூரேட்டான ஒரு பேர். ஸோ பொருளில் பார்த்தோம்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்துட்டு ஒரு பொருளோட அக்யூரேட்டான பேர். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சென்டென்ஸ் பார்க்கணும்னா ஆல்பர்ட் இஸ் அ குட் பாய், அது வந்துட்டு ப்ராப்பர் நவுனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஹீ மூவ் டு கொல்கத்தான்றது ப்ராப்பர் நவுன். ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இஸ் சிச்சுவேட்டட் இன் நியூயார்க். இதில் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியும் ஒரு ப்ராப்பர் நவுன், நியூயார்க்கும் ஒரு ப்ராப்பர் நவுன். ஸோ நம்ம அடுத்து காமன் நவுனுக்கு போகலாம். காமன் நவுன் வந்துட்டு கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணாது, அக்யூரேட்டாக பர்டிகுலராக ஸ்பெசிஃபை பண்ணாமல் சொல்கிறது தான் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு குறிக்கிறது தான் வந்துட்டு காமன் நவுன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா பாய், கேர்ள், டாக், கண்ட்ரி, இதெல்லாம் தான் காமன் நவுனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கு சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஹீ ஹாஸ் அ டாக். ஸோ நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா தே லெஃப்ட் த கண்ட்ரி லாஸ்ட் வீக். ஸோ இதில் டாக் வந்துட்டு ஒரு காமன் நவுன், ஏன்னா கரெக்டான ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேர் இல்லை. ஸோ அதனால் அது ஒரு காமன் நவுன். ஸோ அடுத்து தே லெஃப்ட் த கண்ட்ரி லாஸ்ட் வீக்கில் கண்ட்ரின்றது ஒரு காமன் நவுன், பிகாஸ் அந்த கண்ட்ரிக்கு ஒரு கரெக்டான பேர் அவங்க சொல்லலை இல்லை. ஸோ இது ஒரு காமன் நவுன். அடுத்து நம்ம பார்க்கணுன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்துட்டு நம்மளால் அதை வந்துட்டு பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ட்ரூத், சாரோ, ஹாப்பினஸ், லவ், டைம், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு. ஸோ நம்ம சென்டென்ஸை பார்த்தோம்னா ஒன் ஷுட் ஸ்பீக் ட்ரூத். இதில் ட்ரூத் வந்துட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்த எக்ஸாம்பிள் நேச்சர் கிவ்ஸ் அஸ் ஹாப்பினஸ்ன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஷீ ஃபெல் இன் லவ்ன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ நம்மளால் அதை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். ஸோ அடுத்து நவுன் வந்துட்டு கான்க்ரீட் நவுன் பார்த்தோம்னா அது வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். அதாவது நம்மளால் அதோட ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸை பார்க்க முடியும், அதாவது அது கரெக்டாக இருக்குது, அங்கே அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு சேர், டேபிள், பேட், பால், வாட்டர், மணி, இது எல்லாமே இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது கான்க்ரீட் நவுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம சென்டென்ஸை பார்த்தோம்னா ஷீ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மணி எஸ்டர்டே. இதில் மணின்றது ஒரு கான்க்ரீட் நவுன். ஸோ அடுத்து த புக் இஸ் ஆன் தி டேபிள். இது வந்துட்டு ஒரு கான்க்ரீட் நவுனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நவுன் வந்துட்டு கவுண்டபிள் நவுன். அதாவது இந்த நவுனை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் வரும், இல்லைன்னா ஏ அண்ட் அப்படின்னு ஆர்டிகல்ஸ் வரும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு பென்சில்ஸ், ஆப்பிள்ஸ், கிளாஸஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கவுண்டபிள் நவுனுக்கு. ஸோ அதுக்கு சென்டென்ஸை பார்த்தோன்னா ஷீ இஸ் ஹேவிங் 6 பென்சில்ஸ். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட 6 பென்சில்ஸ் இருக்குது. ஸோ இதில் 6 பென்சில்ஸ். நான் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி நம்பர்ஸும் வந்துருச்சு அண்ட் பென்சில்ஸ். ஸோ இது ஒரு கவுண்டபிள் நவுன். அடுத்து இந்த கிளாஸஸ் ஆர் ஆன் தி டேபிள். ஸோ இந்த கிளாஸஸ்ன்றது டேபிள் மேலே இருக்குது. ஸோ இது ஈஸியாக நம்மளால் கவுண்ட் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் கவுண்டபிள் நவுன். அடுத்து அன்கவுண்டபிள் நவுன் வந்துட்டு நம்மளால் கவுண்டே பண்ண முடியாது. அது வந்துட்டு லிக்விடாக இருக்கலாம், இல்லாட்டி அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸாக இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் மில்க், ஏர், சுகர், ஆயில்.
ஸோ இது எதையுமே நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால நம்மளால் இது கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆயில் இஸ் யூஸ்ட் ஃபார் குக்கிங். ஸோ நம்மளால் ஆயிலை கவுண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். மில்கையே நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. சுகர் இஸ் ஸ்வீட். நம்மளால் சுகரையும் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அடுத்து ஒரு நவுன் பார்க்கணுன்னா காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன் வந்துட்டு ரெண்டு வேர்ட்ஸ் வச்சு வர்றது தான் காம்பவுண்ட் நவுன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு பட்டர்ஃப்ளை. ஸோ ரெண்டு வேர்டை வச்சு வர்றது தான் காம்பவுண்ட் நவுன். இன்னொரு எக்ஸாம்பிள் சீ ஃபுட், இன்னொரு எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர். ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு வேர்டையோ இல்லை அதுக்கு மேலே இருக்கிற வேர்டையோ சேர்த்து வச்சு வர்றது தான் காம்பவுண்ட் நவுன். இதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்னா திஸ் பட்டர்ஃப்ளை இஸ் பியூட்டிஃபுல். ஸோ பட்டர்ஃப்ளை இது ஒரு காம்பவுண்ட் நவுன். நெக்ஸ்ட்டு டீனா லவ்ஸ் சீ ஃபுட் காம்பவுண்ட் நவுன். ஸோ இதெல்லாம் தான் காம்பவுண்ட் நவுனுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். நம்ம அடுத்து கலெக்டிவ் நவுன் பார்க்கணுன்னா கலெக்டிவ் நவுன் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ், ஓகேவா, சிங்குலராக இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் திங்ஸை வந்துட்டு சொல்கிறது தான் கலெக்டிவ் நவுன். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பஞ்ச், ஃபேமிலி, குரூப் இதெல்லாம் ஒரு ஹோலாக இருக்குது, ஒரு குரூப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு சென்டென்ஸ் பார்த்தோம்னா மீனா ஹேஸ் அ பஞ்ச் ஆஃப் ரோசஸ். மீனா கிட்ட பஞ்ச் ஆஃப் ரோசஸ் இருக்குது. ஸோ பஞ்சுன்றது கலெக்டிவ் நவுன். ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் த பஸ். இதில் குரூப்புன்றது ஒரு கலெக்டிவ் நவுன். ஸோ இதில் தான் கலெக்டிவ் நவுனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம அடுத்து இன்னொரு நவுனை பார்க்கணுன்னா சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுன் வந்துட்டு ஒருத்தரோட பர்சனையோ பிளேஸையோ திங்ஸையோ ரெஃபர் பண்ணி வர்றது தான் சிங்குலர் நவுன். அதாவது ஒரே ஒரு பர்சன் தான், ஒரே ஒரு பொருள் தான், ஒரே ஒரு ஐடியா தான். ஃபார் எக்ஸாம்பிள் கேட், டாக், மங்கி, ஷிப் இதெல்லாம் சிங்குலர் நவுன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா த டாக் இஸ் பிளேயிங். ஸோ நிறைய டாக்ஸ் கிடையாது, ஒரே ஒரு டாக் தான். ஸோ அதனால் சிங்குலர் நவுன். ஸோ அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா த ஷிப் இஸ் செயிலிங் இன் த சீ. இதில் ஷிப்புன்றது வந்துட்டு ஒரே ஷிப் தான். ஸோ அது சிங்குலர் நவுன். கடைசி நவுன் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா ப்ளூரல் நவுன் வந்துட்டு மோர் தென் ஒன் பர்சன், மோர் தென் ஒன் பிளேஸ், மோர் தென் ஒன் திங் ஆர் மோர் தென் ஒன் ஐடியா. அதாவது அதுக்கு ஒரே ஒரு பர்சன் இல்லாமல் மோர் தென் ஒன். ஸோ அது ப்ளூரல் நவுன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு டாக்ஸ், கேட்ஸ், monkeys, ஷிப்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ளூரல் நவுன். ஸோ அதுக்கு சென்டென்ஸ் சொல்லணும்னா தி டாக்ஸ் ஆர் பிளேயிங். ஸோ இதில் டாக்ஸுன்றது ஒரு ப்ளூரல் நவுன். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள்னா த ஷிப்ஸ் ஆர் செயிலிங் இன் த சீ. ஸோ ஷிப்ஸுன்றது ஒரு ப்ளூரல் நவுன். ஸோ இதெல்லாம் தான் நவுன்ஸோட கைண்ட்ஸ் அண்ட் நவுன்ஸுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச்.